தமிழகத்தில் உள்ள கட்சிகள் பரபரப்பாக தேர்தல் பட்டியலை, அதாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. நட்சத்திர தொகுதிகள் எவை எவை என்று நாம் பார்த்து விடுவோம். அதாவது முதல்ல நம்ம சென்னை எடுத்துக்கிட்டா தென் சென்னை ஒரு நட்சத்திர தொகுதி. காரணம் என்ன அப்படின்னா, திமுக சார்பாக ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மீண்டும் களத்தில் இருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதாவது ஆளுநராக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் களம் காண்கிறார். தென் சென்னையில் ஜெயவர்தன் அதிமுக சார்பாக களம் காண்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன். இந்த 3 பேரும் களத்தில் இருக்கிறார்கள். 2 பேர் ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்காங்க, ஒருத்தர் ஆளுநராக இருந்திருக்காங்க. இந்த களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ற நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கும் பொழுது தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெற்றார். 50% வாக்குகளை பெற்றுள்ளார். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. 27% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். மக்கள் நீதி மையத்தில் திரு ரங்கராஜன் அவர்கள் 12%, இந்த முறை கமல்ஹாசன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதனால் அந்த 12% திமுகவோட சேர்ந்து 62% ஆகுது. ஆனால் அப்படியே அது சேருமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். நாம் தமிழர் வேட்பாளர் 4% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்து அப்படியே நம்ம கோவை தொகுதி போனோம் அப்படின்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இம்முறை கோவையிலிருந்து களம் காணுகிறார். கோவையை பொறுத்த வரைக்கும் கணபதி ராஜ்குமார் திமுகவை சேர்ந்தவர், சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக சார்பாக களத்தில் நிற்கிறார். யார் இந்த கணபதி ராஜ்குமார் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏற்கனவே கோவையில் மேயராக இருந்தவர், அதிமுகவில் இருந்தபோது. பிறகு அவர் திமுகவுக்கு 2020 திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அந்த மேயர் பதவியை பாஜகவுடன் போட்டியிட்டு பெற்றார். அங்கே அவர் பிரபலமானவர் கோவையில். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கோவையை பொறுத்தவரை அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். 46% வாக்கு வங்கி. அது திமுகவுடைய வாக்கு வங்கி என்றுதான் சொல்ல வேண்டும். நட்சத்திர வேட்பாளர் என்று அவரை சொல்ல முடியாது. சீபா ராதாகிருஷ்ணன் பாஜக ஒரு நட்சத்திர வேட்பாளர் இருந்தாலும் பாஜகவுக்கு கோவையில் என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. 31% வாங்கியிருக்கார் சென்ற முறை. மகேந்திரனும் அங்கே ஸ்டாராக இருந்தார் மக்கள் நீதி மையத்தில். ஆனால் பிறகு மக்கள் நீதி மையத்திலிருந்து ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 12% இங்கே திமுகவுக்கு மாறுமா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். நாம் தமிழர் கோவையில் 5% வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அப்படியே நாம் நீலகிரி வந்தோம்னா, நீலகிரி தனி தொகுதி. ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய ராசா களத்தில் இருக்கிறார் திமுக சார்பாக. பாஜக சார்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன் களத்தில் இருக்கிறார். அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் களத்தில் இருக்கிறார். சென்ற முறை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராசா அவர்கள் 54% வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி தியாகராஜன் 34% வாக்குகள், மக்கள் நீதி மையம் 4% வாக்குகள். சரி, அப்படி அங்கிருந்து நாம கன்னியாகுமரி போனோம் அப்படின்னா, முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே எம்பியாக இருந்திருக்கார். அவர் அங்கே களம் காணுகிறார், போட்டியிடுகிறார். எம்பியாக அவர் இருந்தது 2014 தேர்வு செய்யப்பட்டார். 2019 வரைக்கும் எம்பியாக இருந்தார். பிறகு நடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தார். 2021 இடைத்தேர்தல் வந்ததுங்க. அது காரணம் என்னன்னா, வசந்த்குமார் அவர்கள் உயிரிழந்து விட்டார். அதனால் அங்கே இடைத்தேர்தல் வந்தது. வசந்த்குமார் அவர்களுடைய மகன் விஜய் வசந்த் களத்தில் நின்றார். 52.5% வாக்குகள் வாங்கி அவர் வெற்றி பெற்றார். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கிறார் 40% வாக்குகளுடன். நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே 5% வாக்கு இருக்குது. மக்கள் நீதி மையத்துக்கு 1% வாக்கு இருக்குது. ஒருவேளை இந்த முறை 6% அப்படி இப்படி போச்சுன்னா என்ன ஆகிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இதுதான் தமிழகத்தில் 4 முக்கிய நட்சத்திர தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.